ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நிட்டின் ஆண்டனி சேனல். நான் நிட்டின். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க கார்ட்டூன் ஃபேஸ் இமேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதனால் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான ஆப்பு 2 ஆப்பு, டூன் ஆப் அண்ட் பிக்ஸார்ட். இந்த ரெண்டோட ஆப் லிங்க்கும் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஓகேவா? மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிக்கிருங்க. ஓகே, இந்த யூஸ் பண்ணுற மெட்டீரியல் இந்த ஒரு உடம்பு மாதிரி ஒரு மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு போட்டுருக்கோம், ஒரு பேண்ட்டு ட்ரெஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேக்ரவுண்டும் எல்லோ கலர், அது பூரா ஜிஃபைலாக கீழே கொடுத்துருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதெல்லாம் அதையும் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டூன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதை பூரா எல்லாத்துக்குமே கண்டினியூ அப்படின்னு கொடுத்துக்கிறங்க, ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணோடனே இப்படி தான் உங்களுக்கு இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும், பார்த்துக்கிறங்க. இதில் இமேஜஸ் ஷோவாகும். அதுக்கு கீழே கேமரா, கேலரி ரெண்டுமே இருக்கும். அதில் எதை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த இமேஜில் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிருந்தாலும் சரி. ஓகே, நான் கேலரியை கிளிக் பண்ணிவிட்டு என் இமேஜில் ஷோ பண்ணுறேன். ஓகே, நீங்கள் நான் விஜய் தேவண்டா அவரோட இமேஜ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இமேஜ் வந்து இந்த மாதிரி நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் செலக்ட் ஆகின்னு வரும். ஓகே, செட் ஆகாது. கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கிட்டு கரெக்டாக வச்சுக்கிறங்க. வச்சுட்டு ஓகே கிளிக் பண்ணிக்கிறங்க. இதுக்கு வந்து உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடு வேணும், ஓகேவா? சரி, இன்டர்நெட் வேணும். அது எவ்வளோ ஸ்பீடாக இருக்கோ அவ்வளோ ஸ்பீடாக அந்த வந்து இமேஜ் ஃபுல்லாக க்ரியேட் ஆகும், ஓகேவா? இப்போ எனக்கு கொஞ்சம் இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் எனக்கு ஸ்லோவாக ஆகுது, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? 29 கேபிஸ் தான் கிடைக்கிது எனக்கே. ஓகே, நான் வேணால் கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், வந்தோன்னே காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்தோடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். கீழே காசு கட்டுற மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் கிளிக் பண்ண வேணாம். மேலே வருங்க, இந்த 2 கோ சிம்பிள் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். சில நேரத்துக்கு ஆடு ஷோவாகவும் பார்த்துக்கிறங்க. ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கிறலாம். எனக்கு அப்படியே சூப்பராக தான் இருக்குது, அதனால் நான் அப்படியே கொடுத்துக்கிறேன். ஓகே, இதை வந்து சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேங்க. ஓகே, சேவ் ஆயிடுச்சு. இப்போ இனிமேல் நம்ம வந்து பிக்ஸார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. அதில் எப்படி எடிட் பண்ணுறது சொல்கிறேன். ஓகே, இப்போ பிக்ஸார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் பாருங்களே, அதை கிளிக் பண்ணிக்கிறேங்க. அதை கிளிக் பண்ணிக்கிட்டு எடிட்டிய ஃபோட்டோ அதை கிளிக் பண்ணிக்கிறேங்க. ஃபோட்டோவை கிளிக் பண்ணோன்னே உங்கள் கேலரியில் ஃபோட்டோலாம் வரும். நம்ம பேக்ரவுண்டு சூஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே, நான் இப்போ வந்து எல்லோ கலர் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு ஆடு வருது, இன்டர்நெட் கனெக்ஷன் ஆனில் இருக்கனால. ஓகே, இந்த மாதிரி சூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வாங்க. தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா ஆட் எ ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும், ஓகேவா? அதை சூஸ் பண்ணிக்கிறேங்க. அதை சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த நம்ம சொன்னால ஒரு மனுஷன் மாதிரி அந்த சிம்பிள், அந்த ட்ரெஸ்ஸு அதை சூஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் வந்து எல்லோ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா எல்லோ கலர் இருக்கிறனால. அதை சூஸ் பண்ணிட்டு மேலே ஆடுன்னு இருக்காருங்க, அதை கிளிக் பண்ணிக்கிறேங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் பெருசாக்கிக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் கரெக்டாக செட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி டிக் சிம்பிள் கொடுத்துக்குங்க. அப்புறம் நகர்த்துற மாதிரி, அதுக்கப்புறம் நம்ம நகர்த்திக்கிறலாம், ஓகேவா? இந்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்துட்டு வச்சுக்கிறோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் ஆடிய ஃபோட்டோன்னு இருக்குது பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கிறோங்க. மறுபடியும் கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம டூன் ஆப்பில் எடிட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை கிளிக் பண்ணி மறுபடியும் இம்போர்ட் பண்ணிக்கிறோங்க. இந்த மாதிரி தான் வரும். சாரி, வெயிட் பண்ணுங்கள், நான் அந்த மாதிரி இதை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணி ஜூம் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் கட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கட் அவுட் அப்படி இது பண்ணோன்னா இந்த மாதிரி வரும். இதில் அவுட்லைனை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜோட ஃபேஸில் மட்டும் அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். சும்மா ட்ராக் பண்ணுங்கள், ஓகேவா? ட்ராக் பண்ணிவிட்டு மேலே அந்த அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வரும். இதில் ப்ரிவியூவை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கறலாம். இதில் ரீஸ்டோர் கிளிக் பண்ணி நான் வந்து மேலே கொஞ்சம் எனக்கு இன்னும் கவர் ஆகலை, அதை சூஸ் பண்ணி நான் கவர் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ரிவியூ பார்த்துட்டு இதை நீங்கள் எரேஸும் பண்ணிக்கிறலாம். ஓகே, எனக்கு ஒழுங்காக செட் ஆகலை, அதனால் நான் மறுபடியும் பழையபடி மறுபடியும் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் கோ சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிறேங்க. ஓகே, இப்போ எனக்கு கரெக்டாக செட் ஆகிருக்கு. இப்போ நான் ப்ரிவியூ அளிக்கிறேன். எனக்கு லைட்டாக தாடி தான் இதாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? இப்படி தான் உங்களுக்கு ஷோவ் ஆகும், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதை சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேங்க.
சேவ்னு கிளிக் பண்ணோன்னே வெயிட் பண்ணுங்கள். நான் முன்னாடி இது பாடி சேக் ஆகுச்சு. அதை கரெக்டாக பொசிஷனில் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக இதை கொஞ்சம் எட்ஜு இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறங்க. கீழே உள்ளது நகரம், அதனால் பார்த்துக்கிறங்க. ஓகேவா? ஓகே, சின்னது பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த எல்போ சரி இந்த நெக் மாதிரி இருக்கும்ல, அதுக்கு கீழே கரெக்டாக செட் பண்ணிக்கிறங்க. கொஞ்சம் நல்லா சின்னது கூட பண்ணிக்கலாம், ரொம்பவும் சின்னது வேணாம். கரெக்டாக செட் ஆகிக்கிறங்க. எனக்கு வந்து இதுவும் சேர்ந்து ஆடுது. ஓகே, இப்போ கரெக்டாக செட் ஆயிடுச்சு. லைட்டாக அங்கே நான் தள்ளலாம். சரி, ஓகே, இப்போ நல்லா நீட்டாக இருக்குது. இப்போ பாடியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிறங்க. வச்சுட்டு மேலே இந்த டிக் சிம்பிள் இருக்கும் பாருங்களே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆயிரும், பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே உள்ளதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஆடு ஷோவாகவும் பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ கேலரின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கிறங்க. அவ்வளோதான், உங்கள் கேலரிக்கு வந்துருக்கும். இப்போ இதை நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்ன வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம், ப்ரொஃபைலும் வச்சுக்கலாம். மேலே டன் கொடுத்துருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? டாடா, பை, see you.